நான் போன் பண்ணலனாலும் அவ அதத்தான் செய்வா. சொத்து கிடைச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கு பிடிக்காம பொறாமையில வெந்து சாகுறா. சொத்தை விட்டுட்டு அவளால நிம்மதியா இருக்கவே முடியல. ஏசில வாழ்ந்த சொகுசு வாழ்க்கைய அவளால மறக்கவே முடியல. மறுபடியும் இழந்த சொத்தை மீட்கிறதுக்கு துடிக்கிறா. அதுக்குதான் பாம்பு வச்சிருக்கிறதா சொல்லி பயமுறுத்தி பாக்குறா. பயமுறுத்துனா நாம பயந்துருவோமா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். என் சொத்தை ஏமாத்தி வச்சிருந்தவங்களுக்கு இவ்ளோ இருக்குன்னா சொத்துக்கு சொந்தக்காரனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இங்க பாரு, நீ பயப்படாத, நான் இருக்கேன். கார்த்திக், நம்ம டின்னர் பார்ட்டி வேஸ்டா போயிடுச்சு. பாவம் தாக்ஷாயினி அம்மாவும் எஸ்எஸ்கே அப்பாவும் பயத்துல ஓடியே போயிட்டாங்க. அந்த இலக்கிய நினைக்க எனக்கு ஆத்திரமா வருது. அவங்க ஏற்கனவே சொத்து கைவிட்டு போயிடுச்சுங்கிற கோவத்துல இருக்காங்க. இப்போ போதாததுக்கு கம்பெனிக்கு உன் பேரை வைக்கிறதா பேச்சு அடிபட்டதும் நம்ம மேல இன்னும் கொலவெறி ஆயிட்டாங்க. அதோட எஃபெக்ட் தான் இந்த போலி பாம்பு வைக்கிற டிராமா எல்லாம். நாம இவங்களே கவனிச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையும் போயிடும், பிசினஸும் போயிடும்.